வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவா, நீங்கள் தான் ஜெகத்குரு. மூக்கறுப்பட்ட வடநாட்டு பண்டிதர்கள். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இதை பகிர்ந்தவர் பிரம்மஸ்ரீ ராமகிருஷ்ண தீட்சிதர், காஞ்சிபுரம். அந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1933 வருடம் காசி யாத்திரையின் போது நடந்த நிகழ்ச்சி இது. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு மாலை பொழுதில் ஸ்ரீ மகாபெரியவா விசிட் பண்றார். மகாபெரியவா போனபோது மண்டக்குளத்தூர் பிரம்மஸ்ரீ சின்னசாமி சாஸ்திரிகள் பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பைய தீட்சிதர் எழுதிய விதிரசாயனம் என்ற மீமாம்சா சாஸ்திரம் ஸ்ரீ தீட்சிதர் நடையழகில் ஸ்ரீ மகாபெரியவா சொக்கி போனார். உடன் வந்திருந்த ஆத்ம வித்யாபூஷணம் இஞ்சிக்கொல்லை பிரம்மஸ்ரீ ஜெகதீஸ்வர சாஸ்திரிகளிடம் சொல்லி மகாபெரியவா சந்தோஷப்பட்டார். அதற்கு பின்னர் தான் அப்பைய தீட்சிதரின் எல்லா கிரந்தங்களையும் மகாபெரியவா படித்தார். காசி மன்னர் அரண்மனையில் மகாபெரியவாளுக்கு வரவேற்பு. நகரத்தின் முக்கிய பிரமுகர்கள் வந்திருந்தார்கள். ஏராளமான பண்டிதர்கள். அவர்கள் மனதில் ஒரு இலக்காரம், இனம் புரியாத அசூயை. இவர் என்ன ஜெகத்குரு என்று பட்டம் போட்டுக் கொள்வது? 2 கேள்வி கேட்டு மடக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். மகாபெரியவா வந்து அமர்ந்ததும் ஒரு பண்டிதர் ஆவேசமாக கேட்டார், அது யார் ஜெகத்குரு? நான் தான் என்றார் மகாபெரியவா. ஓஹோ, நீங்க ஜெகத்துக்கே குருவோ? இல்லை, ஜெகதாம் குரு. நான் ஜெகத்துக்கெல்லாம் குரு என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஜெகதிபத்தியமான சர்வேமம குருவ, உலகில் உள்ள எல்லா பிராணிகளும் எனக்கு குருக்கள் என்ற பொருளில் நான் ஜெகத்குரு என்றார் மகாபெரியவா. வடநாட்டு பண்டிதர்கள் திகைத்து போனார்கள். இவ்வளவு அருமையான எளிமையான விளக்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மகாபெரியவா அந்த பெரிய அறையின் சுவர்களின் மேற்பகுதியில் புறாக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறு சிறு பொந்துகளில் கட்டியிருந்த குருவிக்கூடுகளை பார்த்தார். பண்டிதர்களிடம் காட்டி கிமிதம் என்றார். அப்படியென்றால் இது என்ன என்று அர்த்தம். பண்டிதர்கள் நீட என்றார்கள். நீட என்றால் கூடு என்று அர்த்தம். கேன நிர்மிதம் என்று கேட்டார் மகாபெரியவா, அதாவது யாரால் கட்டப்பட்டது? உடனே பண்டிதர்கள் சடகே என்றார்கள். சடகே என்றால் குருவிகள், குருவிகளால் கட்டப்பட்ட கூடு என்று அர்த்தம். கை கால் இல்லாத குருவிகள் கூடு கட்டுகின்றன என்றார் மகாபெரியவா. நமக்கு கை கால் உண்டு என்றாலும் பறவைகள் மாதிரி கூடு கட்ட முடியவில்லை. குருவிகளிடம் ஒரு கிரியாசக்தி இருக்கிறது, அது என்னிடம் இல்லை. அதனால் குருவிகள் என்னுடைய குரு என்று சொல்லி கன்னத்தில் போட்டுக்கொண்டு கைகூப்பி வணங்கினார் மகாபெரியவா. இதை நேரில் கண்ட வடநாட்டு பண்டிதர்கள் பிரமித்து போய்விட்டார்கள். நீங்கள்தான் ஜெகத்குரு என்று மனமாற போற்றி பணிந்தார்கள். மகாபெரியவா காசியில் இருந்த கடைசி நாள் வரை அந்த பண்டிதர்கள் எல்லோரும் தினமும் முகாமிற்கு வந்து மகாபெரியவாளை நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.